கும்பகோணம் புதிய பேருந்து நிலையம் அருகே செக்காங்கண்ணி வாய்க்காலை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கட்டிடங்கள் நீதிமன்ற உத்தரவுப்படி இடிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம். மொத்தமாக அந்த பக்கத்தில் எத்தனை ஆக்கிரமிப்பு கட்டடங்கள் இடம்பெற்றிருந்தன? இந்த இடிக்கும் பணியானது எப்பொழுது துவங்கியது? கள நிலவரங்கள் என்ன கூறலாம்? வணக்கம் கௌதமி. கும்பகோணம் மாநகரில் பல்வேறு நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பு இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றமானது இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில நீதிமன்ற உத்தரவுப்படி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இன்று 5ஆம் கட்டமாக கும்பகோணம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள செக்காங்கண்ணி வாய்க்கால் பகுதியில் உள்ள 27 கட்டிடங்களை 2 JCB இயந்திரங்கள் கொண்டு இன்று காலை முதலே பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் வெங்கடேசன் தலைமையில கும்பகோணம் வட்டாட்சியர் சண்முகம் முன்னிலையில அகற்றி வர்றாங்க. இந்த அகற்றும் பணி காரணமாக அங்க பரபரப்பு காணப்பட்டது. இந்நிலையில அங்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் பொதுப்பணித்துறை சார்பில் கும்பகோணம் நகரத்தில் மட்டும் 300க்கும் மேற்பட்ட கட்டிடங்களை இறுதி அகற்றிருக்காங்க. மேலும் 120க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் விரைவில் அகற்றப்படும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.